டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் தலைமையில் இன்றைக்கு விஜயே வேட்பாளர் நேர்காணல் எடுத்திருக்கிறாரு. தேர்தலில் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அவர் எப்படி மற்ற கட்சிகள் ஒரு நேர்காணல் நடத்துவாங்களோ அதே போல விஜயும் இந்த வேட்பாளர் தேர்வுக்கான ஒரு நேர்காணலை நடத்தியிருக்கிறாரு. இன்னொரு புறம் சிபிஐ இன்றைக்கு டெல்லியில விஜய் ஆஜராக சொல்லி இருந்தாங்க சம்மன்ல. ஆனா அவங்க விஜய் தரப்புல இருந்து ஒரு 15 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. சென்னையிலேயே இருக்கின்ற அலுவலகத்தில் நான் ஆஜராகிறேன், டெல்லி என்னால வர முடியாது அப்படின்னு ஒரு விளக்கு கோரி இருந்தார். ஆனா அவ்வளவு நாள்லாம் தர முடியாது, 15ஆம் தேதி டெல்லி வந்தே ஆக வேண்டும், டெல்லியில தான் ஆஜராகணும் அப்படின்னு சிபிஐ சொல்லிட்டாங்க. இப்போ இது குறித்து தான் உங்கள்கிட்ட கேள்வி எழுப்பலான் இருக்கிறேன். முதல்ல இந்த வேட்பாளர் தேர்வுக்கான இந்த நேர்காணல் இதுல என்ன நடந்திருக்குது, எவ்வளவு வேட்பாளர்களை விஜய் நேர்காணல் செஞ்சார், இறுதி செஞ்சுட்டாரா, அந்த விவரங்கள் என்ன? இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா சிபிஐக்கு ஒரு போவாததுக்கும் இங்க வேட்பாளர் தேர்வு பண்றதுக்கும் அவரே நேரடியா பண்றதுக்கும் முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களோட ஆரம்ப கட்டத்துல சினிமா கட்டத்துல இருந்து இன்னைக்கு அரசியல் வரைக்கும் அவரோட விவாகரத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரை கேட்டு இவர் வழி நடத்துவாரு இல்ல யாரை கேட்டு இதெல்லாம் முடிவெடுப்பார் பாத்தீங்கன்னா ஜோசியர்கள் தான். முன்னாடி பாத்தீங்கன்னா கடலூர் சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தாரு, ராதன் பண்டிட் என்கின்ற வெற்றிவேல், இவங்களை கேட்டுதான் டிஸ்கஸ் பண்ணார். இந்த ராதன் பண்டிட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜோசியர், பிரபலமான ஒரு ஜோசியர் தான். நிறைய சேனல்கள் கூட நீங்க பார்த்துருக்கலாம். கடந்த முறை சிபிஐ என்கொயரிக்கு விஜய் போகும்போது இவரையும் கூட கூட்டு போயிருந்தார், ஜோசியரையும் கூட கூட்டு போயிருந்தார். அப்ப கூட எல்லாரும் கேட்டாங்க, ஐயோ ஜோசியக்காரெல்லாம் கூட்டு வருவியா நீன்னும் போது, நான் அவருக்கு உள்ள வருவேன், எல்லா கட்டங்களும் சரியா இருக்குன்னு பாக்கணும்னா வெளில போய் உட்கார அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு அவர் வெளில உட்கார வச்சாங்க. ஆதவ அர்ஜுனா கூட 2 பேரையும் வெளியில உட்கார வச்சுட்டு திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் உள்ள கூப்பிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 60 அளவுக்கு ஜோசியத்தின் மீது நம்பிக்கை அவருக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கு நம்பிக்கையில இருந்ததா அவரோட நம்பிக்கை நம்ம எதுக்கு உடைக்கணும், அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 60 பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேட்பாளர் தேர்வை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி மாவட்ட செயலர்ல அறிவிக்கும் போது 19 பேரா அறிவிப்பாங்க. அது என்னடா 19 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டங்கள்லாம் பொருந்தி வரணும்னு சொல்லிட்டு இந்த ஜோசியர்கள் சொல்றதுதான் அவர் 19 அறிவிச்சாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 60 இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன நம்பர் முதல் நேர்காணல் பண்றது 60 பேர். இந்த 60 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை நிர்வாகிகள், மாவட்ட கழகத்துல இருக்கிறவங்களோ இல்ல மாநிலத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி தலைமையில இருக்கிற 60 பேரை இன்னைக்கு வேட்பாளரா தேர்வு பண்ணிருக்காரு. ராதன் பண்டிட் அவர் சொன்னதின் அடிப்படையில தான் விஜய். ஆமா ஆமா, இது வேட்பாளரே தேர்வா இல்ல நேர்காணல் மட்டும்தான்? இல்ல இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க அவங்கதான். 2 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ல 2 கோடி ரூபாய் கட்சிக்கு டிடி எடுத்து கொடுக்கணும். இது இல்லாம 2 கோடி ரூபாய் பொதுச்செயலாளருக்கு கட்டிங் கொடுக்கணும். மொத்தம் 10 கோடி ரூபாய். நான் சொல்ல வரேன், அதிர்ச்சி ஆகாதீங்க. 2 கோடி ரூபாய் டிடி ஒயிட், 2 கோடி ரூபாய் கட்டிங் பொதுச்செயலாளர், இது இல்லாம 6 கோடி ரூபாய் இன்னும் கொடுக்கணும். மொத்தம் 10 கோடி. தனியா 2 கோடி. அது விஜய்க்கு தெரியாதா? விஜய்க்கு தெரியாது. இப்ப இந்த 2 கோடி கட்சி அது விஜய்க்கு தான். அது விஜய்க்கு. மீதி இன்னும் 6 கோடி அவங்க தரணும். மொத்தம் 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் யாரெல்லாம் கொடுக்குற அளவுக்கு தெம்போ திராணியோ இல்ல பணம் நீ கொள்ளை அடிச்சோ கொலை பண்ணி எனக்கு அதெல்லாம் தெரியாது. 10 கோடி ரூபாய் அவங்க கொடுப்பியா, அவங்க மட்டும் தான் வேட்பாளர். இது ஏன் நம்ம இவ்வளவு தெளிவா சொல்றோம்னா, திரு விஜய் அவர்கள் தான் சொன்னாரு, புஷியானந்த் ஓபன் மீட்டிங்ல சொன்னாரு, இந்த கட்சியில பதவியோ இல்ல நாளைக்கு எந்த விதமான பொறுப்புகளோ எது கொடுக்கணும்னாலும் இந்த கட்சியில திரு விஜய் அவர்களுக்காக பால் அபிஷேகம் பண்ணி போஸ்டர் ஓட்டி சைக்கிள் ஓட்டினார். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னார், சைக்கிள் ஓட்டவங்களுக்கு தான் பதவி, கார்ல வரவனுக்குலாம் பொறுப்பு பதவி கொடுத்துருமானா. இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல தான், பென்ஸ் BMW என்னெல்லாம் இன்னும் ஹைடெக் கார் இருக்கும் அந்த கார்ல வந்தவங்களுக்கு தான் இந்த பதவி. நான் அதோட இது மட்டும் ஒரு சாம்பிளா மட்டும் சொல்றேன். யார் முதல் வேட்பாளர்னு பாத்தீங்கன்னா புஷியானந்த். சரிங்களா? அவர் எப்போ வந்தாரு மக்கள் இயக்கத்துக்கு பாத்தீங்கன்னா 2006 தான் வர்றாரு. இவர் எப்போ வந்தாரு சினிமாக்கு? 94, 95 காலகட்டத்தில் விஜய் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் கழிச்சுதான் இயக்கத்துக்குள்ளே வந்தாரு புஷியானந்த். அவர் முதல் வேட்பாளர். 2வது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பயங்கரமான ஹீரோ இருக்காரு. விஜயே 10 நிமிஷம் தான் பேசுவார், இவர் 1 மணி நேரம் பேசுவார். ஏன்னா அவர் தான் எல்லா கூட்டங்களுக்கும் ஃபண்டு கொடுக்குறாரு. கள்ள லாட்டரியில இருந்து வர பணத்தெல்லாம் கொடுக்குற ஆதவ அர்ஜுனா. 3வது பாத்தீங்கன்னா சிடிஆர் நிலவரம், RSS இருந்தாரு, பிஜேபியில இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, இப்போ இங்க வந்திருக்காரு. அவருக்கு சீட்டு. ஏன்னா இவங்க எல்லாம் பாவம் விஜய்க்காக போஸ்டர் ஓட்டணுங்க, அதுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். நான் சாமானிய மக்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்றோம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர், அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. ஐஆர்எஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு நேரடியா இங்க வந்திருக்காரு, அவர் ஒரு வேட்பாளர். அதுக்கப்புறம் 9 முறை எம்எல்ஏ இருந்த ஐயா வாச்சாத்தி புகழ் வந்து செங்கோட்டையன் அவர்கள், அவர் வந்து ஒரு வேட்பாளர். இலவச இணைப்பா பாத்தீங்கன்னா முன்னாள் எம்பியா இருந்த சத்யபாமா அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு, அவர் வந்து ஒரு வேட்பாளர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர், அவர் ஒரு வேட்பாளர். இந்த மாதிரி வேட்பாளர் இதுல யாரும் பாத்தீங்கன்னா ஊடகத்துல வந்து பேசுற லயலாமணி கிடையாது, ரமேஷ் கிடையாது. இந்த மாதிரி ஊடகங்கள்ல வந்து விஜய்க்காக வந்து போய் பேசி வராங்க இல்லைங்களா, அவங்க யாரும் கிடையாது. அவங்களே இப்ப லேட்டஸ்டா வந்தவங்க தான். கட்சிக்காக உழைத்த ஒரு தொண்டரும் வந்து இன்னைக்கு அழைக்கப்படவில்லை. இந்த 60 பேர் இந்த மாதிரி பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், கட்சிக்கு யாரெல்லாம் வந்து நிதி கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும்தான் வேட்பாளர். இது வந்து சும்மா நேர்காணல், சும்மா ஒரு பேருக்கு தான் நேர்காணல். அவங்க எல்லாம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள். 10 கோடி ரூபாய் வந்து கொடுத்து ஒரு சீட்டு வாங்கி எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, எப்படி வந்து ஜெயிப்பாங்க? ஏங்க அவர் பார்க்காத பணமாங்க, 10 கோடி ரூபாய் வாங்கி அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கான்னு அந்த கட்சிக்கு 10 அப்படி கோடி நம்பி வராங்களே. விட்டில் பூச்சிகள் எப்படி வெளிச்சத்தை நோக்கி விட்டில் பூச்சிகள் வந்து அதுல விழுந்து சாகுமோ அந்த மாதிரி வந்து பணத்தை வச்சுக்கிட்டு வேற எங்கேயும் அரசியல் இல்ல, அரசியல் வேற எங்கேயும் போய் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க 10 கோடி இல்ல 50 கோடி கொடுக்க கூட தயாரா இருக்காங்க. அவங்க வந்து அரவணைக்க தயாரா இருக்காங்க, அவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த டீல இருக்காங்க. அவங்க என்ன களப்பணி செஞ்சிருக்காங்க, அவங்க எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க மக்களுக்கான என்ன அரசியலை வந்து முன்னெடுப்பாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரா அவர் நின்னா ஜெயிப்பாரா அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. சீமான் மீது ஏற்கனவே கடந்த காலத்தில் இதே குற்றச்சாட்டு, கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்கும் பொழுது திடீர்னு காசுள்ள அவங்க ஊர்ல பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, மற்ற கட்சிகள்ல வாய்ப்பு கிடைக்காதவங்க சீமான்கிட்ட வரும் பொழுது அவர் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சீட்டு ஒதுக்குறாரு, எங்களுக்கு ஒதுக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் குற்றச்சாட்டையும் பலரும் நாம் தமிழர்ல இருந்து வெளில வந்தவங்க முன் வச்சாங்க. இப்ப அதே போலதான் வந்து விஜய் வந்து பண்றாரா? ஆமா, இப்போ திராவிட கழகங்கள் நீ என்னதான் அதிமுக திமுக பேசினாலும் நீங்க ஒரு வட்ட செயலாளர் ஆகணும்னு திமுகல 25 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். அந்த மாதிரி நீங்க களப்பணி செஞ்சுதான் படிப்படியா தான் நீங்க வந்து வர முடியும். ஒரு சில ஸ்பெஷல் ஆட்கள் வந்து இருப்பாங்க, வேற கட்சியில நல்ல ஒரு பதவியில் இருந்திருப்பாங்க, அங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு வருமோ அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. இது எல்லா கட்சியிலும் வந்து நடக்கும். ஆனா தாவேக்காலும் நீங்க சொல்ற வந்து நாம் தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான இடம் வந்து கிடையாது. அதனால யார் வந்து அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கோ அவங்க வந்து வேட்பாளர்ல இலகுவா வந்து விஜய் கிட்ட பணம் இல்லையா? அவரே தானே பல கூட்டங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கோடி கோடியா சம்பாதிக்கிறத விட்டு வரேன், கேரியர் உச்சத்துல இருந்து வர்றேன், எனக்கு வந்து 1 ரூபா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் எல்லாமே சம்பாதிச்சுட்டேன், நான் மக்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். ஒரு மாநாட்டுக்கோ கூட்டங்களுக்கோ அவர் செலவு செய்யறது இல்லையா விஜய்? இல்ல, முதல் மாநாடு மட்டும்தான் அவர் வந்து செலவு பண்ணார். அது தாண்டி எந்த மாநாட்டுக்கும் அவர் வந்து செலவு, விக்கிரவாண்டி மாநாடு மட்டும் தான் அவர் செலவு பண்ணார். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே செலவு பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆதவர்ஜுனா தான் செலவு பண்றாரு. அதுவும் வந்து நேர்மையான பணம் வந்து கிடையாது உங்களுக்கு. அவர் எங்கெங்கெல்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாரு, அவர் கள்ள லாட்டரியில வந்து பணத்தை எடுத்து இங்க வந்து போடுறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு, யாரும் வந்து சும்மா செலவு பண்ண போறது இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, திரு விஜய் அவர்கள் உச்சத்தை விட்டு வந்தார், 1000 கோடி சம்பளம் 1000 கோடி சம்பளம்னா ஏன் நியாயமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவங்க மனைவி குழந்தைகள் கொடுக்க வேண்டிய ஒரு ஜீவனாம்சத்தை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு விஜய், தன்னோட தொண்டர்கள் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இது வரைக்கும் 1 ரூபாய் காசு கொடுக்காத விஜய், நான் வந்து அரசியல்ல வந்து வந்திருக்கேன்னா நீங்க அப்ப வெளிப்படையா சொல்லுங்க, எவ்வளவு இது வரைக்கும் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, எத்தனை மாநாட்டுக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னு அவர் வந்து வெளிப்படையா அவர் தான் வந்து வெளியிடணும். அந்த தொண்டர்கள் தான் அதை வந்து கேட்கணும். இப்ப விஜய் நடத்திய இந்த நேர்காணல், இப்ப திமுக நடத்துற நேர்காணல், இந்த ஒரு சில வீடியோ காட்சிகளை வந்து வெளியிடுவாங்க, யாருனாலும் வேட்பாளர் உட்கார வச்சு நீங்க உங்களால பண்ணிடுவீங்களா, எலெக்ஷனை சந்திச்சிட முடியுமா, ஆள் சப்போர்ட் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம். அப்படி விஜய் வந்து இன்னைக்கு அவர் தான் நேர்காணலை நடத்துகிறாரா, இல்ல வெளியில ஊடகங்களுக்காக பரப்பப்படுற செய்தியா அது? இப்போ மற்ற பிற கட்சிகள்ல நான் ஒரு அரசியல் ஆய்வாளர்னா நான் பார்த்த வரைக்கும், நான் கிட்டத்தட்ட 4-5 எலெக்ஷன்ல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு கேண்டிடேட் வந்திருக்காருன்னா அவரோட பின்புலத்தை வந்து பேக்ரவுண்ட் செக் வந்து பண்ணுவாங்க, உளவுத்துறை வச்சு ஆராய்வாங்க, அவரை பத்தி களத்துல போய் மக்கள் கிட்ட வந்து சர்வே எடுப்பாங்க, அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் பணமே அவங்க கேட்கின்ற பணம் கொடுக்குறாருன்னா இது சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வந்தது, இதெல்லாம் வந்து பார்த்து தான் ஒரு கட்சி வந்து தேர்வு பண்ணும். அவர் உள்ளபடியே வந்து பணத்தையே அவர் கொடுக்க தயாரா இருந்தா கூட இந்த கேட்டகரிலாம் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணி தான் அவர் வந்து தேர்வே வந்து பண்ணுவாங்க. இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க இன்னைக்கு கட்சியில இப்ப பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா
ஒரு 4 நாளுக்கு முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடி அந்த வேட்புமனு வாங்குற அன்னைக்கே உறுப்பினர் ஆகும். ஏன்னா ஆன்லைன் டிஜிட்டல் தான். நீங்க அப்பயே போட்டு உறுப்பினராகி நீங்க வந்து கட்சியில சேர்ந்து அன்னைக்கே விண்ணப்பம் வாங்கி அன்னைக்கே டிடி எடுத்து கொடுத்து இன்ஸ்டன்டா 2 கோடி ரூபா வந்து புஷி ஆனந்துக்கு வந்து கட்டிங் கொடுத்து இப்ப அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க. சோ இப்படிதான் இந்த எலெக்ஷன் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது கல்லா கட்டுகின்ற ஒரு எலெக்ஷன் தாண்டி களத்துக்கான எலெக்ஷனா அவங்க வந்து பார்க்கவே இல்லை. ஓகே, சிடிஆர் நிர்மல்குமார் அவரு ஒரு புறம் வந்து விஜய் இந்த நேர்காணல் நடத்திட்டு இருக்கும்போது அவர் பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறாரு. பிஜேபி டிவிகே கூட்டணி அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்களே அப்படின்னு. இப்போ இல்லை, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த மாதிரி நீங்க சொல்றது எல்லாமே யூகங்கள் தான், அந்த யூகங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யூகம் தானா? பவன் கல்யாண் இவங்க எல்லாம் நேற்று வந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி அதிமுக இதெல்லாம் சொன்னாங்களே, இது எல்லாமே யூகம் தானா? இல்ல உண்மையில் யார் யாரிடம் விஜய் கட்சி வந்து விஜய் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள்? 16 முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்துவது அண்ணன் சீமானோட, நாம் தமிழரோட விஜய் வந்து நேரடி பேச்சுவார்த்தை வந்து நடத்தினார். 16 முறை விஜயே நேரடியா வந்து பேச்சுவார்த்தை சீமானோட. அது வந்து யூகம், சரிங்களா? நேரடியா வந்து பேச்சுவார்த்தை வந்து யூகம். காங்கிரஸோட பல கட்டமா கையில விழுந்து காலில் விழுந்துலாம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க, அது வந்து யூகம். அதிமுக முறை பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி டிப்டி சிஎம் 70 சீட்டு தரோம், என்ன செலவோ அது எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம் சொன்னது யூகம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து உன்னை வந்து கழுத்தை நெரிச்சு கூட்டணிக்கு வந்தாவா இல்லைன்னா ஜெயிலுக்கு. ஆமா, 50 சீட்டு டிப்டி சிஎம் எலெக்ஷன் செலவு ஃபுல்லா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு RSS பத்திரிகார வந்து 2 நாளா டென்ட் போட்டு திரிஷா வீட்லயே இருக்காரு, அது வந்து யூகம். ஆனா இதை யாரு சொல்றாரு, எந்த உத்தமர் சொல்றாருன்னு தான் நீங்க பாக்கணும். இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பாத்தீங்கன்னா இதே வேங்கவேல் பிரச்சனை இல்ல, தலித் மக்களே வந்து அதுல போய் மலத்தை கழிச்சாங்க, மலத்தை வந்து கலந்தாங்க அப்படின்னு அவங்க மேல அவதூறு எப்ப பரப்புனார்னா, இவர் வந்து பிஜேபி ஐடி விங்க ஹெட்டா இருக்கும் போது இதே தான் வேலை, எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு சொல்லிட்டு கலவர காட்சின்னு போடுவாரு. அதிமுக இருக்கும்போது ஐடி விங்க இருக்கும்போது இதே தான் வந்து பண்ணாரு. இப்ப தாவேக்களை வந்து நேரடியா பிரஸ்ஸை சந்திச்சு இதெல்லாம் வந்து வாயில வந்ததெல்லாம் வார்த்தைகள்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு. ராகுல் காந்தி அவர்களோட தங்கை மகளை வந்து ஒரு போட்டோ வந்து ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில கை வச்சு அந்த புகைப்படத்தை ரொம்ப ஆபாசமா எவ்வளவு தூரம் எழுதணும் அந்த அளவுக்கு எழுதின ஒரு கேடுகெட்ட மனிதர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். இவர் வந்து அரசியல் பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் பார்க்க வேண்டும். இதுல சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இந்த சிபிஐ அந்த விவகாரம் பத்தி அவர் சொன்னாரு. எங்களை வந்து நாங்க 15 நாள் அவகாசம் கேட்டோம், அவங்க வந்து 15ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. ஆனா இவங்க 15 நாள் அவகாசம் கேட்டாங்க, சென்னையிலேயே இருக்கின்ற சிபிஐ அலுவலகத்தில் நாங்கள் வந்து ஆஜராகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, 15ஆம் தேதி காலையில் டெல்லிக்கு வந்தாக வேண்டும் அப்படின்னு வந்து மீண்டும் வந்து தெளிவுபடுத்திட்டாங்க சிபிஐ தரப்புல இருந்து. இப்ப அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இன்னும் அந்த பாஜகவினுடைய முயற்சிகள் வந்து ஓயலையா, அது தொடர்ந்துட்டு இருக்குதா? அது பற்றி உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன? இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான். விஜயோட இறுதி நாட்கள் வரைக்கும் வந்து இது வந்து அவர் வந்து விடவே விடாது. அவர் ஒரு வேளை இதுல வந்து தண்டனை பெற்றாலும் சரி, இல்ல அவர் வந்து விடுதலை பெற்றாலும் சரி, ஆனா அவர் லைஃப் இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசிடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு கரும்புள்ளி. நம்ம இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை கேள்விப்பட்டதும் இல்லை, படிச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நான் பொறுப்பேற்று அதை நேர்மையான முறையில் நான் அணுகிறேன்னு இவர் அணுகிருந்தாலே இவ்வளோ சிக்கல்கள் இல்லை. விஜயன் மீதும் எல்லாருக்கும் ஒரு நன்மதிப்பு வந்திருக்கும். இந்த ஊடகங்களும் சரி, விஜய் வந்து இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிறோமே அதுக்கு ஒர்த்தான ஆளு, இவர் சொல்றாருல ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவர் ஒர்த்தான ஆளுன்னு எல்லாரும் நினைச்சிருப்போம். இவர் ஒர்த்தே இல்லாத ஆளுன்னு எப்ப நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த பிரச்சனை நடந்த உடனே அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு ஓடி போனார் பாத்தீங்களா. இவர் மட்டும் ஓடி போல, அந்த கட்சியில இருக்க எல்லாருமே வந்து ஓடி போனதை. சோ இவங்க அரசியலுக்கு அன்ஃபிட்னு அப்பயே எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து அதே வந்து அறமற்ற செயலை தான் நீங்க பண்றீங்க. உங்களுக்கு சிபிஐ கூப்பிடுறாங்கன்னா உனக்கு என்ன இங்க நேர்காணல் வேண்டி கிடக்குது? நீங்க கிளம்பி சிபிஐ ஆபீஸ்ல தானே இன்னைக்கு போய் நீங்க கெத்தா நீங்க சொல்லணும்ல, நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன தரவுகள் வேணும் என்கிட்ட வந்து நீங்க வந்து தகவல்களை நீங்க எடுத்துக்கலாம். இதே சிடிஆர் அவங்களுக்கு வந்து இப்படி விளக்கு கொடுத்துருக்காங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரே டீம் தானே, பாஜகவோட இவங்க வந்து செல்ல பிள்ளை தான், கள்ள பிள்ளை தான். இவங்க விளக்கு கொடுக்காம இதே வேற யாருன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, 17ஆம் தேதி வந்து செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அவர் விலக்கு கேட்பாரா இல்ல விலக்கு கேட்டாதான் கொடுத்துருவாங்க? அவர் ஆஜராக போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஆஜராகணும்னு சொல்லிட்டாரு. அதுதானே ஒரு நேர்மையான அரசியல்வாதி, நேர்மையா அணுகிறோம். எங்க அவரை கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஜெயில வச்சிருந்தாங்க, சார்ஜ் ஷீட் கூட போடாம கூட அவரை ஜெயில வச்சிருந்தாங்க. கடைசியில் அவர் வந்து எந்த விதமான குற்றமும் பண்ணலன்னு தானே அவர் வெளியில வந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். அவர் வந்து அவங்களே ஃபண்ட் பண்றாங்க, அவங்களே கட்சியை நடத்த சொல்றாங்க, அவங்களே வேட்பாளர். இப்ப பாதி பேர் பாஜக வேட்பாளர்கள் தான் விஜய் கட்சியில நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விஜய்க்கு எந்த விதமான நெருக்கடியும் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்க செந்தில் பாலாஜி குற்றவாளி தான், அவர் தான் முக்கிய நபர் அப்படி கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள்ல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அம்ஷா முன்னாடி பேசினாரு அப்படின்னு அந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து பேசுறாரு. சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நயினார் சொல்லிட்டா முடிஞ்சிருமா? ஒரு உள்துறை அமைச்சரை வச்சுட்டு திரு நயினார் நாகேந்திரனே சொல்லியிருக்கிறார் 41 பேர் மரணத்திற்கு அந்த கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஆனால் செந்தில் பாலாஜி தான் இதில் விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர். கண்டிப்பாக இது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சம்மன். அவர் கண்டிப்பாக ஆஜராகி கண்டிப்பாக தேவையான ஒத்துழைப்புகளை சிபிஐ கொடுக்கணும்னு கேட்டு. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பேசுறாரு. அதை என்ன சொல்லி பேசணும்னா, அவர் வந்து பாஜகவை கண்டித்து வந்து பேசணும். அப்படி இல்லாம அவர் வந்து சரியா சொல்லியிருக்காரு நியூஸ். அப்பனா நீங்க என்னன்னு பாக்கணும்னா, பாஜக வேறு இல்ல, தாவேகா வேறு இல்ல, நாங்கெல்லாம் வந்து ஒண்ணுதான். எங்க அண்ணன் அவரு நயினார் நாகேந்திரன் எங்க அண்ணன், இப்ப நான் தம்பி அதை சொல்றேன் அப்படின்றத நான் என்ன கேக்குறேன்னா, உள்ளபடியே இந்த சிபிஐ என்கொயரி வந்து நேர்மையாக நடக்குது அப்படின்னா, இவருக்கு 17ஆம் தேதி நீங்க கேக்குறீங்க, செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து 17ஆம் தேதி சொல்றீங்க, அவர் ஆஜராகன்னு சொல்றாரு. இவருக்கு நீங்க ஏன் விலக்கு கொடுக்குறீங்க? 15ஆம் தேதி ஆனா பரவாயில்ல, நீங்க சாவகாசமா வாங்கன்னு சொல்றது என்னன்னா, நான் உனக்கு என்கொயரிக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன், நீ சாவகாசமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வான்னு சொல்றதுதான். இது என்னன்னா, இவங்களுக்குள்ள அந்த கள்ள கூட்டணி வந்து இருக்கு. பிஜேபிக்கும் சரி தாவேக்காவும் சரி. ரெண்டு விஷயம் இப்போ வந்து அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, நீ கூட்டணிக்குள்ள சைன் பண்ணிட்டு வா, இல்ல உனக்கு ரொம்ப நெருடலாம் தான் நீ வெளியில இருந்து திமுக ஓட்ட பெரிய ஆக மொத்தம் நீ பிஜேபிக்கு தான் வேலை செய்யணும். பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீ கேட்டு இருந்தா இவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். ஆமா, இப்ப வரைக்கும் விஜய் பேசலையே. சேலம் கூட்டத்துல பேசல, வேலூர் கூட்டத்துல பேசல, தஞ்சை கூட்டத்துல பேசல, எங்கேயுமே பேசலையா? எப்பவுமே பேச மாட்டார், எப்பவுமே பேச மாட்டார். இங்க சொல்றாங்க இல்லைங்களா, தமிழ்நாடா டெல்லியான்னு இவங்க பேசுறாங்களா, அந்த மாதிரி விஜய் வந்து பேச மாட்டார். அதிமுக பேசுறதுக்கான சாத்தியக்கூறு இல்ல. தமிழகத்தின் நலம் சார்ந்து விஜய்க்கு எந்த விதமான நோக்கமோ அந்த தமிழ்நாடு நல்லா வரணும்ன்றது அவருக்கு எந்த விதமான எண்ணங்களோ கிடையாது. அமீர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு நேற்று, அது ஊடகங்கள்ல பரவலா பேசப்பட்டுச்சு. அதாவது பாஜக இந்த சிபிஐக்கு பயந்துகிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுன்னா அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சமுத்திரகனியும் காட்டமாக இவரை பேசியிருந்தாரு விஜய. அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பதுங்க தெரியாம தலையாரி வீட்டுல போய் பதுங்கிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து குற்றத்தை பண்ணிட்டு யாருகிட்ட போய் சரணாகதி என்னன்னா, பெரிய பெரிய குற்றவாளி பெரிய திருடங்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. ஐயா என்னை காப்பாத்து. அவங்க வந்து வாக்குமூலம் வந்து வாங்கிட்டாங்க. சரி என்னென்னலாம் நீ பண்ணிருக்க சொல்லு பாப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உளறி வச்சதுனால இப்ப அதை வச்சு ஒரு பாயிண்டா எடுத்து போடுறாங்க. கூட்டணி வரமாட்டியா, இந்த உனக்கு வந்து நான் சிபிஐ என்கொயரி விடுறேன், வந்து எங்க கிட்ட வந்து நீ எங்களுக்கு எதிராக பேசுவியா, உனக்கு எதிராக இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா எடுத்து போறதால எதுவுமே செய்யறதுக்கான வாய்ப்புகளே வந்து விஜய்க்கு இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு மனிதனாக விஜய் வந்து நடந்துக்கணும். தன்னையும் தன்னோட தொண்டர்களையும் காப்பாற்றும் வேலையை வந்து செஞ்சு, நான் குறைஞ்சபட்சம் நான் பிஜேபி எடுத்து நிற்பேன், களமாடுவேன். ஸ்டாலின் சொன்னா சொல்லிட்டு போட்டேங்க, நானும் அதே மாதிரி சொல்றேங்க. தமிழ்நாடா டெல்லியா நாங்க பாத்துறோம் ஒரு கையை இப்ப சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு, இப்ப திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி, வந்து பிஜேபியை நாங்க உள்ள விடாம நாங்களும் ஒரு கை பாக்குறோம், அவங்களும் களத்தில் நிக்கட்டும், அவங்க 26 கூட்டணியோட வரட்டும், 28 கூட்டணியோட வரட்டும், நாங்க தனியா நின்று பிஜேபியை சம்மர் செய்யறோம்னு சொல்லுங்க விஜய. அப்ப நம்ம சொல்லுவோம் இவர் பிஜேபியோட அடியாள் கிடையாது, பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிடலாம். அவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க, ஒரே அஜெண்டா தான் அவங்க. ஓகே தோழர், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.